ஒரு தலைவரின் ஆயுத கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது கதைகள்தான். வணக்கம், உங்களை வரவேற்கிறது கதை நிலா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன். ஸோ இந்த ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைனில் நீங்கள் டாப் அண்ட் லேட்டஸ்டான எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றிய ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் எஸ்கிமோக்கள் இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நாடு எப்போதுமே இருட்டாக தான் இருந்துச்சு. சூரியன் அந்த நாட்டில் ஒரு நாளுமே உதிச்சதே இல்லை. மக்கள் அந்த நாட்டில் எல்லா வேலையும் எண்ணெய் விளக்கின் இருண்ட வெளிச்சத்தில் தான் செஞ்சு முடித்தாங்க. தூங்குவதற்கும் வேலை செய்வதற்கும் குறிப்பிட்ட நேரம்னு அவங்க எதையும் ஒதுக்கலை. ஏன்னா அங்கே தான் சூரிய ஒளியே இல்லையே. அவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. சூரிய ஒளின்ற பேரில் ஒன்று இருக்குன்னு கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த கிராமங்களில் ஒன்றை பார்வையிட ஒரு காகம் வந்துச்சு. அது மிகவும் புத்திசாலியான பறவை, பேசும் திறனும் உடையது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காகத்தின் புகழ் கிராமம் முழுவதும் பரவியது. ஓய்வு நேரங்களில் கிராம மக்கள் ஒன்று கூடி பேசும் வேளையில் காகம் அது போயிட்டு வந்த பல்வேறு நாடுகளை பற்றிலாம் சொல்லுமா. அப்படி ஒரு நாள் காகம் அந்த கிராம மக்கள்கிட்ட, நீங்கள் எல்லாரும் இருட்டிலேயே வாழ்வதை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கிழக்கு பிரதேசத்தில் வெகு தூரத்தில் சூரிய ஒளி நிறைந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கிராம மக்கள், சூரிய ஒளியா, அப்படின்னா என்ன அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. சூரிய ஒளினா உலகம் முழுவதும் ஒளி வெள்ளம் நிரம்பி இருக்கும். அப்போது விளக்கு இல்லாமலேயே சுற்றி உள்ள எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும்னு காகம் சொன்னுச்சு. இந்த செய்தியை கேட்ட கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். நம்மிடம் மட்டும் சூரிய ஒளி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்னு நினைச்சாங்க. நீண்ட தொலைவுக்கு வேட்டையாட போகலாம், பனிக்கரடிகள் தொலைவில் வரும்போதே நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. சூரிய ஒளியை பற்றி மேலும் மேலும் அதிகமாக பேச ஆரம்பித்தோன்னே சூரிய ஒளி வேண்டும்ன்ற அவர்களுடைய ஆசை ரொம்ப அதிகமாச்சு. காகம் நண்பா, தயவு செய்து எங்களுக்கு சிறிதளவு சூரிய ஒளியை கொண்டு வந்து தருவீர்களா அப்படின்னு எஸ்கிமோஸ் கெஞ்ச தொடங்கினாங்க. ஆனால் காகம் என்னால் முடியாதுன்னு உறுதியாக மறுத்துச்சு. சூரிய ஒளி உள்ள நாடு நீண்ட தொலைவில் இருக்குது. நானும் வயசானவன், என்னோட சிறகுகள் ரொம்ப பலவீனமானது. அதனால் என்னால் அவ்வளவு தூரம் பறந்து செல்ல முடியாது. மேலும் எப்படியோ நான் சமாளித்து பறந்து போயிட்டாலும் நான் எப்படி சூரிய ஒளியை கொண்டு வருவேன்? நான் அந்த சூரிய ஒளியை எடுத்து வர்றதுக்கு அந்த நாட்டில் உள்ள மக்கள் என்னை அனுமதிப்பார்களா? அதற்கு எஸ்கிமோக்கள், காகம் நண்பா, உங்களை போன்ற புத்திசாலியான பறவைக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அன்பு நண்பா, தயவு செய்து எங்களை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் மட்டும் சூரிய ஒளியை கொண்டு வரலன்னா நாங்கள் எங்களோட வாழ்க்கை முழுவதும் இந்த சபிக்கப்பட்ட இருளிலேயே வாழ வேண்டும். உங்களால் மட்டுமே சூரிய ஒளியை கொண்டு வந்து எங்களை காப்பாற்ற முடியும். அதனால் தயவு செஞ்சு எங்களை கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு எஸ்கிமோக்கள் சொன்னாங்க. இதை கேட்டோன்னே காகம் அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதனால் இறுதியில் மிகுந்த மகிழ்ச்சியோட சம்மதம் கூறுச்சு. உணவு உண்டு ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் கிழக்கு பகுதியை நோக்கி இருண்ட ஆகாயத்தில் தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. அதே மாதிரி தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மங்கலான வெளிச்சத்தை பார்த்ததும் உற்சாகம் அடைந்து மேலும் தொடர்ந்து பறந்துச்சு. சிறிது சிறிதாக பிரகாசம் அடைந்து வானம் முழுவதும் வெளிச்சமானது. காகம் களைப்படைந்து சிறிது ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்துச்சு. அங்கே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு திட்டமெடுக்க தொடங்கியது. சுற்றிலும் பார்த்தவுடன் அது ஒரு கிராமத்தில் இருப்பதை கண்டுபிடிச்சிது. பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய உறைபனி வீடு இருந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஊரில் இருக்க அந்த கிராம தலைவரோட வீடு. அவருடைய வீட்டிலிருந்து தான் சூரிய ஒளி வருது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிது. ஆனால் அந்த காகம் அதை எப்படி அடையும்? அடுத்து என்ன பண்ணலான்னு அந்த காகம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டின் கதவை திறந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள்தான் கிராம தலைவரின் மகள். தண்ணீர் எடுப்பதற்காக அருகில் உள்ள ஆற்றுக்கு சென்றாள். உடனடியாக காகத்துக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது.
மின்னலைப் போல வேகமாக செயல்பட்டு ஒரு சிறிய தூசியாக தனது உருவத்தை மாற்றிக்கொண்டது. அந்த பெண் ஆற்றிலிருந்து திரும்பி வந்தபோது அது மரத்திலிருந்து கீழே நழுவி அவளுக்கு தெரியாமல் அவளது ஆடையின் கழுத்து பகுதியில் ஒட்டி கொண்டது. இது மாதிரி தூசி வடிவில் இருக்க அந்த காகத்தையும் சுமந்து கொண்டு அவள் வீட்டுக்கு போனாள். வீட்டினுள்ளே கதகதப்பாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. மிருதுவான கம்பளத்தில் அமர்ந்து அவரோட பேரன் தவழ்வதையும் விளையாடுவதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அந்த கிராம தலைவர். கிராம தலைவரின் மகள் வாளியை கீழே வைத்துவிட்டு குழந்தையை தூக்கினாள். அவள் குழந்தையை தூக்கிய போது அந்த தூசி அவளது ஆடையிலிருந்து பறந்து குழந்தை மேலே ஒட்டி கொண்டது. உடனே குழந்தை அழுதது. கிராம தலைவர் தனது பேரன் மீது மிகவும் அன்பாக இருப்பார். அதனால் அவன் அழுவதை அவரால் பார்க்க முடியவில்லை. விளையாடுவதற்கு சூரிய ஒளி வேண்டும்னு அவரிடம் கேள் அப்படின்னு அந்த தூசி குழந்தையின் காதில் ரகசியமாக சொன்னது. அந்த குழந்தையும் அதே போல் கேட்டதால் தோளால் ஆன தனது வேட்டை பையை திறந்தார். அதற்குள்ளிருந்த அழகாக செதுக்கப்பட்ட யானை தந்தத்தால் ஆன பெட்டி ஒன்றை எடுத்து திறந்தார். அதனுள்ளே ஒளி வீசும் சூரிய ஒளி பந்துகள் எண்ணற்ற அளவில் இருந்தன. கிராம தலைவர் புன்னகைத்தபடி அதிலிருந்து ஒன்றை எடுத்து குழந்தையிடம் விளையாட கொடுத்தார். குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் வரை அந்த சூரிய ஒளி பந்துடன் விளையாடியது. அதன் பிறகு பந்தை ஒரு கயிற்றில் கட்டித்தர சொல்லி கேள் என்று தூசி குழந்தை காதில் ரகசியமாக சொன்னது. மீண்டும் காகம் சொன்னதைப் போலவே குழந்தை செய்தது. குழந்தையின் மேல் அதிகம் பாசம் கொண்ட அதன் அம்மா குழந்தை கேட்டவுடன் அதை போலவே பந்தை ஒரு நூலில் சுற்றி கட்டினாள். அதனால் குழந்தை நூலின் ஒரு முனையை பிடித்து கொண்டு பந்தை சுற்றி சுற்றி விளையாடியது. சற்று நேரம் கழித்து குழந்தையின் அம்மா அங்கிருந்து சென்றாள். அதன் பிறகு யாரோ ஒருவர் வந்து கிராம தலைவரை அழைத்தவுடன் அவர் கதவை திறந்து வைத்துவிட்டு வெளியே சென்றார். அந்த குழந்தை கையில் பந்தை பிடித்தபடியே கதவருகே தவழ்ந்து சென்றது. இந்த வாய்ப்புக்குத்தான் காகம் காத்து கொண்டிருந்தது. அது மிக விரைவாக தனது சுய வடிவத்தை பெற்று குழந்தையின் கையிலிருந்த அந்த கயிற்றை பிடுங்கிக் கொண்டு பறந்து சென்றது. காகம் பிடித்திருந்த கயிற்றில் விலை மதிக்க முடியாத சூரிய ஒளி பந்து தொங்கிக் கொண்டிருந்தது. குழந்தை அழுதவுடன் கிராம தலைவரும் அவரது மகளும் உள்ளே ஓடி வந்தார்கள். என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டதும் தன்னுடைய கிராமத்தில் இருந்த வேட்டைக்காரர்கள் அனைவரையும் அழைத்து அந்த காகத்தின் மீது அம்பு எய்தி அதை வீழ்த்தும்படி சொன்னார். ஆயினும் அந்த காகம் யாருடைய கண்ணிலும் படாமல் மறைந்து சென்று மேற்கு நோக்கி பறந்தது. இறுதியில் மீண்டும் எஸ்கிமோக்களின் நாட்டை அடைந்ததும் கயிற்றை கீழே விட்டது. அந்த பந்து பூமியில் விழுந்து பல துண்டுகளாக சிதறின. ஆகாயம் முழுவதும் வெளிச்சம் பரவியது. எல்லா வீடுகளும் வெளிச்சத்தால் பிரகாசமாகின. மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளிலிருந்து வெளியே விரைந்து ஓடி வந்து மகிழ்ச்சியுடன் சிரித்தனர், கூச்சலிட்டனர். தங்களுக்கு விலைமதிக்க முடியாத பரிசை கொண்டு வந்து தந்ததற்காக அனைவரும் காகத்துக்கு தங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்தனர். சூரிய ஒளிக்கான சிறிய பந்து ஒன்றை மட்டும்தான் என்னால் கொண்டு வர முடிந்தது. நேரத்திற்கு நேரம் அது தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கும். ஆகையால் வருடத்தில் பாதி நாட்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கும் என்று கூறியது காகம். ஆனால் எஸ்கிமோக்கள் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. ஒருபோதும் சூரிய ஒளி இல்லாமல் வாழ்வதை விட வருடத்தில் பாதி நாட்களாவது ஒளி கிடைக்கிறதே என்று மகிழ்ந்தனர். அதனால்தான் எஸ்கிமோக்களின் நாட்டில் வடக்கு பகுதியில் வருடத்தில் பாதி நாட்கள் இருண்டதாகவும் பாதி நாட்கள் ஒளி நிரம்பியதாகவும் இருக்கிறது. தங்களுக்கு சூரிய ஒளியை கொண்டு வந்து தந்த காகத்தின் இரக்க குணத்தை இன்றைய நாட்களிலும் மக்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. அன்றிலிருந்து காகத்தை அவர்கள் தங்களுடைய நண்பராக கருதத் தொடங்கினர். இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, முதலில் காகம் தான் வயதானவன், தன் இறகுகளுக்கு பலமில்லை, தன்னால் சூரிய பந்தை எடுத்து வர முடியாது என நினைத்தது.
பின் காகத்திற்கு எஸ்கிமோக்களுக்கு உதவும் எண்ணம் வந்ததும் தன் பலவீனங்களை பின்தள்ளி தன் புத்திசாத்துரியம், திறமை, பலம் அனைத்தையும் உபயோகித்து சூரிய பந்தை எடுத்து வந்தது. எனவே எந்த காரியத்திற்கும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதை நிலா. தேங்க்யூ.